எங்களோட ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் 4th பேட்ச் வந்து ஜனவரியில் ஸ்டார்ட் ஆகுது. நிறைய என்கொயரிஸ் வந்துட்டுருக்கு. மாஸ்டர் கிளாஸ் நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க. காமனாக கேட்குற கொஷின் என்ன அப்படின்னா, இப்போ ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் படித்தா என்னோடய பிரச்சனை எல்லாமே போயிடுமா அப்படின்ட்டு. ஆக்சுவலாக வந்து அப்படிங்கிற மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் போகாதுங்க. அதை தான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். நம்ம வந்து இந்த எர்த் பிளேனுக்கு அஸ் அ ஸ்பிரிச்சுவல் சோல் வந்திருக்கிறதே வந்து நிறைய லேர்னிங்காக தான். அந்த லேர்னிங் வந்து நமக்கு மற்ற சோல்ஸ் கூட நடக்கும். ஓகேவா? எல்லா சோல்ஸுமே இங்கே வந்திருக்கிறதுனால நம்ம அந்த சோல் கான்ட்ராக்ட் போட்டிருப்போம். ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறதுனா, நம்ம காட் வந்து நமக்கு பேஷன்ஸ் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா எப்படி சொல்லிக் கொடுப்பாருன்னா, நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் வச்சு தான். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸஸில் நிறைய பீப்புள் இருப்பாங்க. அதே மாதிரி நமக்கு ஃபர்கிவ்னஸ் வந்து ஒரு லெசனாக இருக்குது. நிறைய பேரை மன்னிக்க தெரியணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய பெயின் நம்ம கோத்ரூ பண்ணியிருப்போம். ஸோ அந்த இடத்துல நமக்கு லெசன் வந்து ஃபர்கிவ்னஸ்ன்னு மாஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. அவங்க கை பிடிச்சிக்குவாங்க, அவங்க நம்ம கூட இருப்பாங்க, நமக்கு டிவைன் கைடன்ஸ் இருக்கும். பட் நம்ம வந்து அந்த லெசனை லேர்ன் பண்ணணும். கஷ்டப்பட்டு லேர்ன் பண்ணணும்னு இல்லை, அவங்க மாஸ்டர்ஸோட லவ்வோட நாங்கள் எங்கள் கைடன்ஸ் கொடுப்போம். அதை ஈஸியாக ஒரு ஸ்மூத்தாக கூட நம்ம பண்ணலாம். ஸோ அந்த லெசன்ஸ்லாம் நம்ம லேர்ன் பண்ண 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 ஆஸ் அ சோல் நம்ம க்ரோ ஆகிட்டே இருப்போம். அதுதான் வந்து அந்த ஆகாஷிக் ரீடிங்கில் இருக்கிற பியூட்டியே. ஏன்னா நமக்கு அந்த கைடன்ஸ் வரும்போது நமக்கு யாருமே இல்லை, நம்ம தனியாக பண்ணுறோம், எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குது, அந்த மாதிரி அந்த பெயின் எல்லாமே போக ஆரம்பிச்சிடும். ஸோ எனக்கு கைடன்ஸ் இருக்குது, நான் இந்த லெசன் லேர்ன் பண்ணணும், நான் மெல்ல லேர்ன் பண்ணுறேன், நான் இந்த லைஃப்பை வந்து ஒரு ஸ்மூத்தாக கார்டியலாக எடுத்துகிட்டு போகிறேன். அப்படி அந்த மைண்ட் செட் ஷிஃப்ட் ஆகும்போது நம்ம லெசன்ஸுமே வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தான் ஆகாஷிக் ரீடிங் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ.